செப்டம்பர் 4ஆம் தேதி மதுரையில் ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நடத்த திட்டமிட்டு இருக்கோம். அதுக்கு அதிமுக தொண்டர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து வரணும் அப்படின்னு சொல்றாரு. அதிமுக தொண்டர்களை ஏன் திரட்டணும்னா சசிகலாவையும் ஓபிஎஸ்சி எந்த காரணம் கொண்டு சேர்க்க மாட்டோம்னு தெளிவாக இருக்காரு. பாஜகவோட நீங்கள் கூட்டணியில் இருந்தால் கூட அதே கூட ஒரு ஏற்றுப்பாடா இல்லைன்ற விட்டா இருக்கு. உங்கள் பின்னாடி ஒரு 10 எம்எல்ஏ ஒரு 4 எம்பி இருந்தாங்கன்னா அவரு கொஞ்சம் யோசிப்பார். அவரு அதனால தான் அதிமுகவை பற்றி அடக்கி வாசிக்கிறார் விஜய். ஏன் அதிமுக பற்றி பேச மாட்டேங்கிறாரு? கட்டு சாதத்துக்குள்ள பெருச்சாளி மாதிரி அது. Q&Q Pharmacy. Invest smart, earn extraordinary, guaranteed return, 100% buyback assurance. Q&Q Pharmacy. தமிழரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் சார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களை சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப நாளுக்கு பிறகு தமிழரத்தில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. எனக்கும் மிக்க மகிழ்ச்சி சார். நேற்று அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு ஓபிஎஸ் நடத்திய அந்த கூட்டம் செப்டம்பர் 4ஆம் தேதி மதுரையில் ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நடத்த திட்டமிட்டு இருக்கோம். அதுக்கு அதிமுக தொண்டர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து வரணும் அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி நம்ம பார்க்குறேன் சார்? இல்லை, ஓபிஎஸ்ஸை பொறுத்த மட்டும் இபிஎஸ்க்கு எதிரான தன்னுடைய அந்த செயல்பாடுகளை வகுத்து கொண்டிருக்கிறார். அடிப்படையில் தான் அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு ஒரு விஷயத்தை சிவில் கோர்ட்டில் போட்டிருக்காரு. அதே சமயம் அந்த கேஸ் முடிகிற மாதிரி தெரியல, அது இழுத்துட்டே போயிட்டுருக்கு. அதுக்கு நடுவில் சின்னம் எடப்பாடி கையில் இருக்குது. அந்த சின்னம் சம்பந்தமாக ஒரு கேஸ் தேர்தல் கமிஷனில் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக அவங்க முடிவெடுக்க வேண்டியிருக்கு. ஸோ இதெல்லாம் லேட் ஆகிட்டே இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு நடுவில் இந்த எலெக்ஷன்ஸ்லாம் வருது. அப்போது எடப்பாடி ரொம்ப தெளிவாக இருக்கார். அவரை சேர்க்கக்கூடாதுன்றதில் அவர் தெளிவாக இருக்கார். சசிகலாவையும் ஓபிஎஸ்சி எந்த காரணம் கொண்டு சேர்க்க மாட்டோம்னு தெளிவாக இருக்கார். இவர் என்ன சொல்கிறார், நான் எனக்கு எந்த பதவியும் வேண்டாம், நான் ஒற்றுமையை கருதி நான் இணையிறேன், எங்கூட வரவங்களுக்கு நீங்கள் பதவி கொடுங்க அவங்க தகுதிக்கு ஏற்ப அப்படின்றார். அதாவது இவர் ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் ஒரு கட்சியோட நன்மைக்காக, கட்சியோட ஒற்றுமைக்காக ஒரு இறங்கி வர்றார் கீழே. ஆனால் எடப்பாடி தன் பின்னாடி பொதுக்குழு உறுப்பினர்கள், தன் பின்னாடி எம்எல்ஏக்கள் வச்சுட்டு கட்சியோட பொதுச் செயலாளர் இருந்துட்டு கட்சி பலவீனமாக இருக்கிற இந்த சூழலில் கூட அவரை சேர்க்க மாட்டோன்றதில் உறுதியாக இருக்கார். அப்போ அவர் சேர்க்க மாட்டோன்ற உறுதியாக இருக்கும்போது நீங்கள் தொடர்ந்து அவரை கெஞ்சி கொண்டிருப்பதில் என்ன அர்த்தம் இருக்குது? ஆக்சுவலாக நீங்கள் அரசியல் ரீதியாக அவரை ஃபைட் பண்ணணும். ஆக்சுவலாக அதை பண்ணாத நீங்கள் அவரை என்னை சேர்த்துக்கோங்கன்னா நீங்கள் ஏதோ பலவீனமாக இருக்கீங்க அப்படின்றதான் அவங்களுடைய எண்ணமாக இருக்குது. உங்கள் பின்னாடி ஆட்கள் இல்லை, நீங்கள் ஆட்களை திரட்ட முடியல. உங்கள் பின்னாடி ஒரு 10 எம்எல்ஏ ஒரு 4 எம்பி இருந்தாங்கன்னா அவர் கொஞ்சம் யோசிப்பார். அவர் உங்கள் பின்னாடி யாருமே இல்லை. அப்போ நீங்கள் எப்படி உங்களை நீங்கள் கட்டமைக்க போகிறீங்க? எப்படி நீங்கள் அவருக்கு எதிரான உங்கள் செயல்பாடுகள் வகுக்க போகிறீங்க? அரசியல் ரீதியாக அவர் எப்படி நீங்கள் வீழ்த்த போகிறீங்க? உங்களை ஏற்றுக்க மாட்டேன்றாரு. உங்களை ஏற்றுக்க மாட்டேன்றது அதிமுகவுக்குள்ளே மட்டும் ஏற்றுக்க மாட்டேன் இல்லை, பாஜகவோட நீங்கள் கூட்டணியில் இருந்தால் கூட அதே கூட அவர் ஏற்றுப்பாடா இல்லைன்ற விட்டா இருக்கு. அதிமுக கூட்டணிக்குள்ள தினகரனும் ஓபிஎஸும் இருக்காங்க அப்படின்ற விஷயத்த கூட அவர் ஏற்றுக்க மாட்டார் போல் இருக்கு. அந்த ஆப்ஷன் இல்லை. அந்த ஆப்ஷனும் பாஜக இப்போ என்ன சொல்லிட்டாங்க, அதிமுகக்குள்ள ஓபிஎஸோ தினகரனோ போறதுன்றது உங்க உட்கட்சி விஷயம்னு அமித்ஷா சொல்லிட்டாரு. எடப்பாடி சொல்லிட்டாரு. அதனால அது எடப்பாடியோட இஷ்டம் தான். அதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா கூட்டணிக்குள்ளே இவங்க இருப்பாங்களா இல்லையானா எப்படி இருக்க முடியும்? அதாவது அதிமுக அப்போ கூட்டணிக்குள்ளே இவங்க இருந்தாங்க வச்சுக்கோங்க, பாஜகவோட கூட்டணியில் இருந்தாங்க. அதாவது உள்ஒதுக்கீடு அப்படின்றாங்க சில பேர். உள்ஒதுக்கீடுனா பாஜக 20 சீட்டு வாங்கிச்சுன்னா அதில் 5 சீட்டு தினகரனுக்கும் 5 சீட்டு ஓபிஎஸ்க்கும் கொடுப்பாங்க. அதான் உள்ஒதுக்கீடு. அந்த உள்ஒதுக்கீடு படி நீங்கள் போட்டி போடலாம் அப்படின்னா அது எப்படி சரியா வரும்? ஆக்சுவலா இப்போ எடப்பாடி முதல்வர் ஓபிஎஸ் போய் பிரச்சாரம் பண்ணுவாரா? எடப்பாடி வலுப்பெறுவதை எப்படி ஓபிஎஸ் விரும்புவார், எப்படி தினகரன் விரும்புவாங்க? அவர் கட்சி ஒற்றுமைக்கு அவர் உடன்பட மாட்டேன்றாரு. பலவீனமா இருக்காரு. அதிமுக கடந்த பார்லிமெண்ட் தேர்தலில் 9 இடங்கள்ல 4வது இடத்துலையும் 7 இடத்துல டெபாசிட் இழந்தும் ஒரு இடத்துல 4வது இடத்துலையும் வந்தது. ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி அசம்பிளி எலெக்ஷன்ல சவுத்துல பாத்தீங்கன்னா 58 தொகுதியில 16 தொகுதியில தான் வின் பண்ணாங்க. டெல்டால 41 தொகுதியில 4 தொகுதியில தான் வின் பண்ணாங்க. சவுத்துலையும் அவ்வளவு வீக்கா இருக்காங்க. வட மத்திய மாவட்டங்கள்ல 10.5 கொடுத்து கூட 77 தொகுதிகளில் 11 தொகுதிகளில் தான் அந்த கூட்டணி வின் பண்ணிச்சு, அதிமுக வின் பண்ணிச்சு. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் எக்ஸப்ட் கொங்கு ரீஜனில் இருக்கிற 8 மாவட்டங்கள் தவிர மற்ற எந்த மாவட்டம் உங்களுக்கு கை கொடுக்கல. 21 எலெக்ஷன்ஸ்ல நீங்க பாஜகவோட தான் இருக்கீங்க, பாமகவோட தான் இருக்கீங்க, கை கொடுக்கல. இப்போ நீங்க பாஜகவோட இருக்கீங்க, ஆனால் உங்க கூட பாமக சேரல, தேமுதிக சேரல, உங்களால மெகா கூட்டணி கட்டமைக்க முடியல. தெரியும்
நீங்களும் உங்களுக்கும் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே கூட என்டிஏ அரசா கூட்டணி அரசா பாஜக பங்கு பெறும் அரசான்னு பலத்த வாக்குவாதம் சர்ச்சையை போயிட்டு இருக்கிறத பார்க்கணும். அந்த கூட்டணி இன்னும் ஜெல்ல வேலையே இருக்கு அப்படி ஆக்சுவலா. அப்ப இவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் பிரச்சாரம் போறாரு. மக்களுக்கு வந்து இவர் ஓட்டு கேட்கறது எதுக்காக கேட்கிறாரு? ரெட்டைலை கேட்கிறாரா, என்டிஏ கவர்மெண்ட் கேட்கிறாரா, பாஜக உள்ளடக்கிய கவர்மெண்ட் கேட்கிறாரா, பாஜக பங்கு பெற கவர்மெண்ட்னா மக்களோட எண்ணம் வேற மாதிரி இருக்கும். அதிமுக கவர்மெண்ட்னா மக்கள் வந்து சரி திமுக அதிமுக லெவலில் கூட யோசிப்பாங்க. அதுல பாஜகவும் பங்கு பெறுதுன்னா தமிழ்நாட்டு மக்கள் பாஜக பங்கு பெறுகிற ஒரு அரசாங்கத்தை விரும்புவாங்க மாட்டாங்கன்றது ஒரு கேள்விக்குறி. ஸோ உங்க கட்சியும் பலவீனமா இருக்கு, நீங்களும் வந்து உங்களுக்கும் பாஜகவுக்குமான உறவே வந்து பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. அது நீங்க எப்படிப்பட்ட ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண போறீங்கன்னு மக்களுக்கு குழப்பமா இருக்கு. இப்படிலாம் ஒரு சூழலை நீங்க போயிட்டு இருக்கும்போது உங்க கட்சியை நீங்க ஒருங்கிணைக்க மாட்டேன்றீங்க. திமுக எதிர்க்க எல்லோரும் ஒருங்கிணைங்கள், எல்லா எதிர்கட்சியும் வாங்குறீங்களே, முதல்ல உங்க கட்சியை ஒருங்கிணைங்க. அப்பதான் மக்கள் பார்வையில் அதிமுக பலமா இருக்கிற மாதிரி தெரியும். அதை விட்டுட்டு நீங்க வந்து ஓபிஎஸ்சியும் தினகரனையும் நீங்க வந்து ஒண்ணும் இல்லாத அவங்க கிள்ளுக்கிறதா அவங்க ஒன்றும் கிடையாது, செல்வாக்கு கிடையாது நீங்க நினைச்சீங்கன்னா அது தவறான ஒரு கண்ணோட்டம். ஏன்னா போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயும் ரெட்டையில் ராமநாதபுரத்துல ஒரு சுயேட்சை தேர்தல் போட்டு ரெட்டையில விட அதிகமா வாங்கினவர் ஓபிஎஸ் நின்னாங்களா சார்? ஆமா நின்னாங்க. அப்போ ஓபிஎஸ் அதிகமா தான் வாங்கினாரு. தேனி தொகுதியில நீங்க தினகரனுக்கு பின்னாடி தான் போனீங்க. ஆக்சுவலா ரெட்டைலைக்கு பலம் இருந்தால் எடப்பாடி செல்வாக்கு மிக்க மனிதராக ஒரு பாப்புலரான ஒரு லீடரா இருந்தா அவர் வாங்கியிருக்கணும்ல ஓட்டு, ஓபிஎஸ்க்கு மேல வாங்கிருக்கணும்ல. நீங்க இன்னைக்கு பார்த்து கேட்குறீங்க ஓபிஎஸ்க்கு என்ன செல்வாக்கு இருக்குன்ட்டு. அப்ப ஏன் வந்து சவுத்தில் 58 தொகுதியில் 16 தொகுதியில் ஜெயிச்சிங்க, டெல்டால ஏன் வந்து 40 தொகுதியில் 4 தொகுதியில் தான் ஜெயிச்சிங்க? அதனால வந்து நீங்க பலவீனமா இருக்கீங்க, உங்களை சேர்க்கணும். இப்ப நீங்க சேர்க்க மாட்டேன்றீங்க. இவர் என்ன சொல்றாரு, கட்சியோட நன்மை கருதி நான் அதிமுகவுக்கு எதிராக வேலை செய்ய மாட்டேன், அதிமுக தோக்குறதை நான் விரும்ப மாட்டேன் அப்படின்னு ஓபிஎஸ் சொல்றாரு. அது வந்து சரியான வாதம் கிடையாது. அரசியல் வந்து இந்த மாதிரியான இந்த அதிமுக தோக்காது அதிமுக ஜெயிச்சா எடப்பாடி தானே வலிமையாவாரு. எடப்பாடி வலிமையான அப்ப உங்களோட நிலைமை என்ன? உங்க கதவை பர்மனண்டா உங்க க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்போ உங்க கதவு பர்மனண்டா க்ளோஸ் பண்ற அளவுக்கு நீங்க அவங்க வெற்றி பெறத்துக்கு நீங்க ஏன் சொல்ல உழைக்கணும்? அவர் அகாமடேட் பண்ணிருந்தாங்கன்னா நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து உழைக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. நீங்க அதிமுக தோக்க கூடாது அப்படின்னா அதிமுக ஜெயிச்சா அவர் தானே வலிமை பெறுவாரு, அவருக்கு தானே கட்சி இருக்கு. அதிமுக தோத்தாதான் அவர் வெளில போவாரு. அப்ப அதிமுக தோக்கணும். 89 என்னாச்சுங்க, ஜானகி தலைமையில இருக்க ஒரு அணி இருக்கு, ஜெயலலிதா ஒரு அணி இருக்காங்க, பிரிஞ்சிருக்காங்க. எம்ஜிஆருடைய ஒய்ஃப்னு சொல்லிட்டு பிரதமர் பார்த்தாங்களா ஜெயலலிதா? எடுத்து போட்டி போட்டாங்க. திமுக வின் பண்ணாலும் பரவாயில்லன்னு போட்டி போட்டாங்கல்ல. நம்ம 2 பேர் பிரிஞ்சிருந்தா திமுக வின் பண்ணணும்னு தெரியும் அவங்களுக்கு. அப்பவும் போட்டு அவங்கள கட்சி ரீதியா முதல்ல நம்ம செட்டில் பண்ணிக்கலாம், அவங்க ஒழிச்சுக்கிட்டு அப்படின்னு நம்ம அப்படிதான் அவங்க எடுத்தாங்க பார்ட்டி. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? கட்சி ரீதியா அதிமுக ஆட்சிக்கு வருதோ இல்லையாப்பா, ஒன்ன செட்டில் பண்றதான் என் முதல் வேலை. கட்சி அதிமுகவை நான் முதல்ல வந்து என் கையில பிடிப்பேன் நான். நீ என்ன நான் ஒற்றுமைக்காக குரல் கொடுக்குறேன், நீ அதை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேன்றீங்க. அதனால நான் வந்து உங்களை வீழ்த்துறேன். அதிமுக திமுக ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை வீழ்த்தாக இருக்க முடியாது. ஏன்னா என்னுடைய அரசியல், நான் அரசியல் இருக்கணும்னா உங்களை வீழ்த்தினாதான் முடியும். அதிமுகவை நான் வந்து ஒருங்கிணைப்பாளராக இருக்கணும், இல்லை அதில் என்னோட செல்வாக்கு வரணும்னா உங்களை வீழ்த்தினாதான் முடியும். இபிஎஸ் வீழ்த்தினாதான் ஓபிஎஸ்க்கு சான்ஸ் இருக்கு. அதனால இவர் வந்து ஓபிஎஸ் வந்து வரவா கொள்ளலான்னு இருக்கக்கூடாது. இப்பதான் வந்து ஏதோ முடித்து கொண்டு கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. ஒற்றுமைக்கான ஒரு மாநாடுன்றாரு, விஜய்க்கு தார்மீக ஆதரவுன்னு ஏதோ சொல்றாரு. ஆனா இவருக்கான ஆதரவு எப்படி வரும்ன்றது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா இவரு எடப்பாடி பயணம் கிளம்பிட்டாரு, அவர் ஏகப்பட்ட பணத்தை கொட்டுறாரு கீழே, அவங்க ஆட்களும் பணம் வச்சிருக்காங்க. இவரு அரசியல்ல பணம் ஒரு முக்கியமான விஷயம். பணம் வேட்டி வந்து உங்களுக்கு ஆட்களை திரட்டுறது போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப கஷ்டமான காரியம். இன்னைக்கு யாருமே வரமாட்டாங்க சார் அரசியல் கூட்டத்துக்கெல்லாம், அன்லஸ் நீங்க பே பண்ணாலே தவிர யாரும் வரமாட்டாங்க. வரவங்களுக்கு நீங்க ஏதோ 25% தானா வந்தா உண்டு, 75% நீங்க துட்டு கொடுத்தாலும் வருவான். கட்சிக்காரனே அப்படிதான் இருக்கான் பண்ணிக்கு. அதனால பைசா எடுக்காத ஒரு வேலையும் நடக்காது. நீங்க வந்து ஒற்றுமைக்கான மாநாடு நடத்தலாம், அதை நீங்க பிரம்மாண்டமா நடத்தி அவரை அசர வைக்கணும். நீங்க அதிமுக காரங்களை யோசிக்க வைக்கணும். அதிமுக தொண்டர்களை நீங்க ஏன் திரட்டணும்னா ஒற்றுமைக்கான தேவையை அவங்க கிட்ட வலியுறுத்தணும். கட்சி எந்த பலவீனமா இருக்குன்னு சொல்லணும், ஏன் நம்ம ஒன்றுபடணும்னு சொல்லணும். அதெல்லாம் சொல்லி நீங்க அவங்களை கன்வின்ஸ் பண்ணி செப்டம்பருக்குள்ள நீங்க குறைஞ்சபட்சம் உங்க பக்கத்துல ஒரு 10 எம்எல்ஏக்களாவது இழுத்துட்டு வரணும் சார். நீங்க இழுத்துட்டு வந்து நீங்க அந்த மேடையில் நிறுத்தணும். அப்பதான் இபிஎஸ் பயப்படுவாரு. இல்லாட்டி அவர் உங்களை வந்து ஒரு கண்டிக்கவே மாட்டாரு, உங்களை ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டார். உங்களுக்கு பாஜகவோட நீங்க இருந்தா கூட கவலையப்பட மாட்டார். உங்களை இதுவரையும் இபிஎஸ் வந்து அந்த கூட்டணியில அவங்க இருக்காங்கன்னு சொன்னாரா? இல்ல, சொல்லவே இல்லையே, சொல்ல மாட்டார் அவரு. அதனால இவங்களுக்குள்ள வந்து ஜெல்லாகணும்னா அவங்க வந்து அதிமுக இணைய வேண்டிய அவசியம் இருக்கு. இணைக்கலைன்னா நீங்க வந்து பயன் தராத ஒரு கூட்டணியா இருக்கும். இப்போ அவங்க 2 பேரும் இணையில பாஜக வந்து உள் ஒதுக்கீடு கொடுத்து அவங்களை வச்சிருக்காங்க வச்சுக்கோங்க. அதிமுக ஆட்கள் அங்க நிக்கிற இடத்துல தினகரன் ஓபிஎஸ் ஆட்கள் வேலை செய்வாங்களா? தினகரன் ஓபிஎஸ் ஆட்கள் நிக்கிற இடத்துல அதிமுக ஆட்கள் வேலை செய்வாங்களா? அப்போ கட்டு சாதத்துக்குள்ள பெருச்சாளி மாதிரி அது பிரச்சனை ஆகிடும். அது கடைசியில ஒருத்தருக்கு ஒருத்தர் காலை வாரிட்டு தோத்துருவீங்க. அடிப்படையான விஷயம் இதுதான். ஒற்றுமைக்கான குரல் கொடுக்கிற ஒருத்தர்
நீ எனக்கு தேவையே இல்லை, நான் வலிமையோடு இருக்கேன்னு சொல்றா ஒருத்தர், ஆனால் வலிமை இல்லாமல் இருக்காரு. அதை புரிஞ்சுக்கிறாரா புரிஞ்சுக்கலையான்னு அவருக்கே புரியல. ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ நீங்கள் அவரை அரசியல் ரீதியாக தோற்கடிக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் பலமாகணும், நீங்கள் முதல்ல பலமாகணும். அதை நீங்கள் செய்யுங்க. அந்த வேலையை நீங்கள் ரொம்ப தாமதமாக இப்போ கையில் எடுத்திருக்கீங்க. அது எலெக்ஷனுக்குள்ளே எப்படி செய்வீங்கன்னு தெரியாது. இதுக்கு விஜய் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்க. விஜய்க்கு தார்மீக ஆதரவுன்றீங்க. சரி, விஜய்க்கு தார்மீக ஆதரவு கொடுங்க. ஏன்னா கடைசி கட்டத்தில் பாஜகவும் உங்களை கைவிட்டாங்க, என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அதிமுக பேச்சை கேட்டு பாஜகவும் கைவிட்டான்னா தமிழ்நாட்டு அரசியலில் வரப்போகிற காலகட்டத்தில் எலெக்ஷனுக்கு 3 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா பலவிதமான சேஞ்சஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அதிமுக கூட்டணிக்குள்ளேயே கூட அதிமுகவே பாஜக விட்டு தாவேக்காவோட போகலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கா சார்? இன்னும் ஓப்பனா தான் இருக்கு. அதனால அதிமுக பத்தி அடக்கி வாசிக்கிறார் விஜய். ஏன் அதிமுக பத்தி பேச மாட்டேங்கிறாரு? எங்க காவல் மரணங்கள் திமுக ஆட்சியில் மட்டும்தான் நடக்குதா? அதிமுக ஆட்சி நடக்கவே இல்லையா? 2011 2021 நடக்கவே இல்லையா? அதனால பத்தி அதிமுக ஊழல் நடக்கலையா? ஊழலை பத்தி பேசும்போது அதிமுக ஊழல் பத்தி கணக்கு கிடையாதா? அதிமுக அடுத்தது ஆட்சிக்கு வரத்துக்கு போராடுறாங்கல்ல, அவங்கதான் ஆட்சிக்கு வரத்துக்கு போராடுறாங்கல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இன்னைக்கு இருக்கிற திமுக ஊழல் தான், அதிமுக ஊழல் தான், ரெண்டும் தான் நீங்க பேசணும். நீங்க அப்போ ஆட்சிக்கு வரப்போற அதிமுக வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கு, அதுவும் ஆட்சிக்கு போட்டி போடுற ஒரு கட்சி, அதுவும் ஊழல்னு பிரச்சாரம் பண்ண வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கா இல்லையா? அது நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்களே, பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்போ அந்த கதவை வந்து விஜய் திறந்து வச்சிருக்காரு. அந்த கதை விஜய் அது நடக்குமா நடக்காதுன்னு தெரியாது. பாஜக ரொம்ப குடைச்சல் கொடுத்தாங்க, நாங்க கூட்டணியில கூட்டணி ஆட்சி தான், என்டிஏ ஆட்சி தான் சொன்னாங்கன்னா இவரோட ட்ரை பண்ணி பார்ப்பாரு. தாவேக்காவோட போறது ட்ரை பண்ணி பார்ப்பாரு. தாவேக்காவோட ஒரு போனாருன்னா பாமக, தேமுதிக, அப்புறம் திமுக கூட்டணியில் ஏதாவது பிரச்சனை வருது வச்சுக்கோங்க, அதுலேருந்து 1-2 கட்சி போகிறதுக்கான வாய்ப்புகள் நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது. ஏன்னா அரசியலில் வந்து தடாலடியாக என்ன மாற்றங்கள் வேணால் நடக்கும். அதனால வெற்றி தான் முக்கியம். வெற்றி எப்படி அடையாது? இப்போ 4 முனை போட்டி இருக்கு வச்சுக்கோங்களேன். 4 முனை போட்டியில் திமுகவுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. 4 முனைனா போட்டினா 4 முனைனா வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அப்போ வந்து விஜயோ இல்லை எடப்பாடியோ 4 முனை போட்டியில் திமுகவுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு, நம்ம வந்து ஒன்றுபடணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்து பண்ணாங்கன்னா அது அரசியலில் பண்ண மாட்டாங்கன்னு நான் ரூல் அவுட் பண்ண மாட்டேன். கண்டிப்பா சார். இப்ப இந்த ஓபிஎஸோட இந்த மூவ் சார், அதுல வந்து அவர் மிக முக்கியமா குறிப்பிடுறது, இந்த மாநாட்டுக்கு நான் சசிகலாவையும் தினகரனையும் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அது வந்து இந்த முக்குளத்து சமூகத்துக்கிட்ட ஒரு கன்சல்டேஷனை நோக்கி நகரத்துக்கு வாய்ப்பு இருக்கா சார்? முக்குளத்தோர் வந்து ஏற்கனவே எடப்பாடிக்கு எதிராக தான் சார் இருக்காங்க எல்லாரும். ஆமா, அவங்க வந்து இந்த 10.5 வன்னியர்களுக்கு கொடுத்ததுல அவங்க ஒரு 115 114 ஜாதிகளை வந்து 9.5 இறக்கிட்டார் இவர். அது வந்து அவங்களுக்கு ரொம்ப கடுமையான இதில் இருக்காங்க. இந்த கட்சின்றது வந்து அதிமுகன்றது வந்து ஏதோ இந்த வன்னியர்களுக்கும் இந்த கவுண்டர்களுக்குமான ஒரு கட்சி அப்படின்னு மாறிடுச்சுன்னு அவங்க நினைக்கிறாங்க. முக்குளத்தோரை பொறுத்த மட்டும் அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, இந்த அதிமுகன்ற கட்சியில அவங்க ரொம்ப செல்வாக்கா இருந்தாங்க ஒரு காலத்துல, இப்போ ஒண்ணு இல்லாத போயிட்டாங்க. இப்போ எடப்பாடி கையில போனோம்னா அது வேற மாதிரி கட்சியோட இது மாறிடுச்சு. அதனால அவங்களுக்கு என்னன்னா அதிமுகவில் அந்த ஜாதிக்கான இம்பார்ட்டன்ஸ் போயிட்டது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவங்க ஆளுங்களை சசிகலாவையும் ஓபிஎஸ்ஸையும் தினகரனையும் எடப்பாடி பழி வாங்கினார்ன்ற ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருக்கு. அப்புறம் 10.5 அவங்க பாதிக்கப்பட்டது ஒரு பக்கம் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்துதான் வந்து முக்குளத்தோர் அதிமுகவுக்கு எதிராக இருக்காங்க. ஆக்சுவலா எதிராக தான் இருக்காங்க. எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனாலதான் நயனா நாகேந்திரன் கூட அங்கே தலைவராக போட்டிருக்காரு. யாரு அவர்? முக்குளத்தோர் தானே. ஆனா அதெல்லாம் போட்டா கூட வேலைக்கு ஆகாது. அவங்க அதிமுக ஆட்சிக்கு வர போறது அதிமுகனா அதிமுகவில் விருப்பம் தான் இருப்பாங்க, அதிமுக ஓட்டு போட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து சசிகலாவுக்கும் இவருக்கும் ஓபிஎஸ்க்கும் முக்குளத்தோர் ஆதரவு இருக்காங்க இருக்கு. ஆனா அதையும் தாண்டி அதிமுக தொண்டர்கள் பல பேர் எடப்பாடியோட அந்த ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் பிடிக்காது. அவங்களும் கொஞ்சம் பேர் இருக்க தான் செய்வாங்க, கீழ்மட்டத்தில் கொஞ்சம் பேர் இருக்க தான் செய்வாங்க. ஆனால் ஓபிஎஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, அதிமுகவில் இருக்கிற இடைநிலை தலைவர்கள் மற்றும் முக்கியமான நிர்வாகிகளை கன்வின்ஸ் பண்ணி ஏன் வந்து கட்சி ஒருங்கிணையணும், எடப்பாடி எப்படி அதுக்கு தடையா இருக்காரு, அப்போ தடையா இருக்கிற எடப்பாடியை எப்படி நம்ம வழி கொண்டுறது போன்ற பல விஷயங்களை ஆராய்ச்சி பார்த்து எவ்வளவு தூரம் ஆதரவு திரட்டி அந்த ஒற்றுமை மாநாட வலிமையாக நடத்தணுமோ, ஒரு செல்வாக்கோட நடத்தணுமோ, எப்படி ஒரு பிரம்மாண்டமாக நடத்தணுமோ அதெல்லாம் நடத்தினாருன்னா தான் வந்து இபிஎஸ் வழிக்கு வருவார். இல்லாட்டி இபிஎஸ் வந்து இவங்களை கண்டுக்காத போயிடுவாரு. அப்புறம் பாஜகவும் கண்டுக்காத போச்சு வச்சுக்கோங்க, அது வந்து அவங்களுக்கு ரொம்ப அனாதைய தெருவில் விட்ட மாதிரி ஆயிடும். அதனால விஜய் ஆப்ஷனை வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்காரு ஓபிஎஸ். சார் நீங்க சொல்றதுல இருந்து சார், இப்ப வந்து பாஜக மேலேயும் அந்த சமூகம் பயங்கரமான கோபத்துல தானே இருப்பாங்க. ஏன்னா சசிகலா விவகாரமா இருக்கலாம், தொடர்ந்து ஓபிஎஸ் புறக்கணிக்கப்படுறது, அவர் வந்து ஒரு கன்சிடரேஷனுக்குள்ளாரே அவங்க கொண்டு வரதில்லை. இப்ப நீங்க முன்பே குறிப்பிட்ட மாதிரி நயனா நாகேந்திரன் ஒரு தலைவரா போட்டு அதுக்கான மருந்தாவும் அது இருக்க வாய்ப்பு இல்லை. இப்ப பாஜக மீது அதிருப்தி இருக்கிறப்ப ஒரு சமூகத்தினுடைய ஒரு ஒன்றிணைவுக்கான ஒரு களமா அதை மாத்தலாமா சார்? ஓபிஎஸ் மாத்துவாங்க சார். மாத்தினாதான் செல்வாக்கு. மாத்தி ஒரு காம்பேக்டா நமக்கு பின்னாடி ஒரு வாக்கு வங்கி இருக்கு அவங்க காமிச்சாதானே இவங்க வந்து யோசிப்பாங்க. அவங்களுக்கு பின்னாடி ஒரு வாக்கு வங்கி இருக்கு. இது ஜாதி ரீதியான ஒரு கன்சாலிடேஷனா இருந்தா கூட
அவருக்கு இபிஎஸ் வந்து காமிக்கணும்ல, எங்ககிட்ட இவ்வளவு பெரிய வாக்கு வங்கி இருக்கு, எங்களை நீங்க பகைச்சிருந்தீங்கன்னா சவுத்லயும் டெல்டாலையும் வின் பண்ண முடியாது அப்படின்றத காமிக்கணும்ல. ஆக்சுவலா அதுக்காக அவங்க கன்சாலிடேட் பண்ணிப்பாங்க. இப்போ நீங்க சொல்ற ஒரு கேள்வி கரெக்ட். முக்குளத்தூர் பாஜக மேலேயும் விருப்பில் இருக்காங்கன்னா விருப்பில் இருக்காங்க. ஓகே. ஏன்னா சசிகலா உள்ள ஜெயிலுக்கு போனது வந்தது போன்ற விஷயங்கள், அப்புறம் வந்து தினகரன் உள்ள எலெக்ஷன் கமிஷன் போது ஜெயிலில் போட்டது போன்ற விஷயங்கள், ஓபிஎஸ்க்கு வந்து ஒழுங்கா வந்து மரியாதை பண்ணாம அவரை வந்து 50 தெருவில் விட்டுருக்கிற விஷயங்கள், அதெல்லாம் வந்து அவங்களுக்கு கோபம் வரதான் செய்யுது. நான் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அவங்க அதை வெளிக்காட்டாம தற்சமயத்துக்கு பாஜகவோட இவங்கெல்லாம் சசிகலா வந்து தினகரன் ஓபிஎஸ்லாம் சரி அவங்க மத்தியில் ஆட்சியில் இருக்கிறதுனால அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற லெவலில் இருக்காங்க. ஆனால் இந்த அதிமுக மேல இருக்கிற அந்த அளவுக்கு வெறுப்பு இல்லாட்டி கூட பாஜக மேலேயும் வந்து முக்கியத்துவருக்கு ஒரு சின்ன வெறுப்பு இருக்க தான் செய்யுது. ஆக்சுவலா அது வந்து நயனா நாகேந்திரோட தலைவராக போட்டதுனாலே போயிடுமானா அதுவும் சந்தேகம் தான். அதனால சரி, அப்போ வந்து தெற்கில் என்ன பண்றது, தெற்கில் வந்து ஒரு 2 சமூகம், முக்கியமான சமூகம் நாடாரும் தேவேந்திர குல வேளாளரும். அந்த 2 சமூகம் தேவேந்திர குல வேளாளர் பெரும்பாலும் திமுகவா இருப்பாங்க, இல்லை தற்சமயத்துக்கு கொஞ்சம் சீமானுக்கு ஓட்டு போடுவாங்க, இல்லை புதிய தமிழகம் ஜான் பாண்டியனுக்கு ஓட்டு போடுவாங்க. அதே சமயம் நாடார்கள் வந்து கிறிஸ்டியன் நாடார்ஸ்லாம் பெரும்பாலும் வந்து திமுக ஓட்டு போடுவாங்க, இந்து நாடார்களையும் ஓரளவுக்கு ஓட்டு போடுவாங்க, மற்றவங்கலாம் பாஜக அதிமுகன்னு பிரிஞ்சிருப்பாங்க. அதுதான் இருக்கு. அதனால இந்த 3 சமூகம் முக்கியமான சமூகம் சவுத்துல. அதுல முக்கியமான ஒரு முக்குளத்தூர் சமூகத்தை வந்து எடப்பாடி பழிச்சிட்டாருன்னா அவருக்கு தேவேந்திரோட ஓட்டும் ஃபுல்லா கிடைக்காது, நாடார்கள் ஓட்டும் ஃபுல்லா கிடைக்காது. ஸோ அதனால தோக்கத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால வந்து இவங்களை வந்து அரவணைத்து கொண்டு போவது அதிமுகவுக்கு நல்லது. இல்லை எங்கிட்ட தான் கட்சி இருக்கு, அவங்க நான் கண்டுக்கவே மாட்டேன், மதிக்கவே மாட்டேன், நான் இதோடய போயிட்டு இதோடய வின் பண்ணுவேன்னு எடப்பாடி அதிமுக விட்டா திமுக தான், மக்கள் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, பைபோலார் பாலிடிக்ஸ்ல வந்து நாங்க தான் அடுத்தது ஆட்சிக்கு வருவோம்னு நினைச்சாருன்னா அது பழைய கதை. இந்த எலெக்ஷன்ஸ் நடக்காது. இந்த எலெக்ஷன்ஸ்ல விஜய்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் அந்த பைபோலார் பாலிடிக்ஸ்ல உங்க இடத்த பிடிக்கிறதுக்கு வந்துட்டு இருக்காரு. அவரு உங்க இடத்த அவர் பிடிச்சிட்டாருன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த 2வது இடத்த அவர் பிடிச்சிட்டாரு, திமுகவுக்கு பதிலாக அதிமுக அப்படின்றதுக்கு பதிலாக திமுகவுக்கு பதிலாக தாவேக்கான்னு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? தாவேக்காவுக்கும் அதிமுகவுக்கும் இப்போ 2வது இடத்துக்கான போட்டி நடக்குது. ஆக்சுவலாக தாவேக்கா என்ன சொல்றான், நான் தான் வந்து திமுகவுக்கு எதிராக நிற்கிறேன், நான் என் தலைமையில தான் கூட்டணின்னு சொல்றாங்க. அவங்க வந்து இப்போ ஒரு செல்வாக்கு மிக்க நடிகராக இருக்காரு, பெரிய பெரிய கூட்டத்தெல்லாம் காமிப்பாரு. திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை அவரும் கணிசமா பிரிப்பாரு, பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளையும் திமுகவுக்கு போற ஓட்டையும் அவர் எடுப்பாரு, அவர் ரசிகர்கள் ஓட்டையும் எடுப்பாரு. அப்போ இந்த சூழல்ல வந்து எவ்வளவு எடுப்பாரு தெரியாது, ஏதோ எடுப்பாருன்னு ஒரு ஐடியா இருக்கு. அப்படி இருக்கும்போது அதிமுகவுக்கு ஒரு போட்டியா வந்து ஓட்டை பிரிச்சுட்டு அதிமுகவோட கொஞ்சம் ஓரளவுக்கு ஈக்குவலா வந்துட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? பைபோலார் பாலிடிக்ஸ்ல அதிமுக என்கிற கட்சி அதிமுகன்னு போய் திமுக தாவேக்கான்னு மாறிடுச்சுன்னா தாவேக்காவோட எதிர்கால திட்டம் என்னவா இருக்குன்னா அதிமுக பலவீனம் அடையணும்னு இருக்கு. அதிமுக பலவீனம் அடைஞ்சால்தான் தங்களுக்கு செல்வாக்கு கூட அவங்க நினைக்கிறாங்க. அது இயல்பான ஒரு விஷயம் தான். அப்பதான் அதிமுக ரீப்ளேஸ் பண்ணாதான் திமுகவோட நம்ம நேரடியான போட்டிக்கு போக முடியும். அப்போ அதிமுக பலவீனப்படுத்தணும். அது பலவீனம் அடைஞ்சா நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் வந்து நாங்க தான் முதல்வர் கேண்டிடேட்னு தாவேக்கா சொல்றதுக்கு காரணம் என்னன்னா அதிமுகவை பலவீனப்படுத்தணும். அவங்க வரப்போறது இல்லை, அவங்க தனியா நிற்பாங்க, நம்ம தனியா நிக்கலாம், தனியா நின்று ஓட்டை பிரிச்சு நம்ம அவருக்கு ஒரு டஃப் கொடுக்கலாம், அதிமுக 2வது இடத்துக்கு வரதை கூட நம்ம தடுக்கலாம்னு தான் அவங்க பாக்குறாங்க. திமுக அப்புறம் தாவேக்கான் கொண்டணும்னு நினைக்கிறாங்க அவங்க ஆக்சுவலா. ஆனால் கடைசியில எலெக்ஷன் சமயத்துல திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சு ஒருவேளை அதிமுகவும் தாவேக்காவும் சேர்ந்தாங்கன்னா அரசியல் அதெல்லாம் சொல்ல முடியாது ஆக்சுவலா. சார் குறிப்பா சார் ஓபிஎஸ் வந்து ஒரு தனி கட்சி தொடங்குவார் அப்படிங்கிற மாதிரி நேற்று பேசின அந்த நிர்வாகிகளே நிறைய கோரிக்கைகள் வைத்ததா சொல்லப்படுது. ஒருவேளை ஓபிஎஸ்க்கு நெருக்கடி கொடுத்து ஒரு தனி கட்சியை நோக்கி நகர்த்தினா அது எப்படி சார், எந்த அளவுக்கு பயன்? தனி கட்சியை நோக்கி நகர்த்தினா அடுத்த இந்த பாஜக கூட்டணியில் அவருக்கு ஏதாவது சங்கடமான விஷயங்கள் வந்ததுன்னா அடுத்த விஜய் கூட்டணிக்கு போறதுக்கான ஏற்பாடா இருக்கும். அவ்வளவுதான், வேற என்ன இருக்கு? அது ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுமா சார்? அது நிச்சயமா சவுத்துல வந்து இப்போ சவுத்துல வந்து விஜய் கொஞ்சம் பலவீனமா தான் இருக்காரு. அது சவுத்துல விஜய்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். விஜய் கொஞ்சம் வடமத்திய மாவட்டங்கள்ல செல்வாக்கா இருக்கார், கோயம்புத்தூர் ஏரியால கொஞ்சம் செல்வாக்கா இருக்கார். சவுத்துல வந்து எதிர்பார்த்த அளவு செல்வாக்கு, அதுதான் மதுரையில் ஒரு மாநாடு போட போறாரு. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது சவுத்துல வந்து இவங்க ஓபிஎஸ்ஓ தினகரனோ ஏதாவது அவங்க கூட போய் சேர்ந்தாங்கன்னா அது வந்து ஒரு 3வது அணி வந்து ஒரு பலமான ஒரு இதா வருதோ இல்லையோ ஒரு கணிசமான ஒரு 15-20% ஓட்டம் வாங்குறதுக்கான வாய்ப்பு. ஸ்பாயிலரா இருப்பாங்க. அது அதிமுக ஸ்பாயில் பண்ணுவாங்க. அது டிஎம்கே ஒன்று ஸ்பாயில் பண்ணணும். டிஎம்கேவோட ஓட் பேங்க்னு பாத்தீங்கன்னா அது வந்து மைனாரிட்டி ஓட் பேங்க், தலித் ஓட் பேங்க், பெண்களுடைய ஓட் பேங்க், திமுக கூட்டணி கட்சிகளுடைய ஓட் பேங்க், திமுகவோட சொந்த ஓட் பேங்க், திமுகவோட பயன்பெற்ற வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்ல பயன்பெற்றவங்களோட ஓட் பேங்க். அதுதான் அதை வச்சுதான் அவங்க வந்து இன்னைக்கு வந்து ஓரணியில் திரள்வோம்ட்டு அவங்க வந்து வீட்டுக்கு வீடு போய் பிரச்சாரம் பண்றாங்கல்ல. ஸோ வீட்டுக்கு வீடு போய் பிரச்சாரம் பண்றது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஒவ்வொரு குடும்பத்திலையும் திமுகவோட திட்டங்கள்னால
இது யாரோ ஒருத்தர் பயன்படுத்தி இருக்கார், அவரை வந்து வாக்காளராக மாத்துறது தான் நீங்கள் பாயிண்ட்டு. ஸோ அது கமிட்டடான ஒரு ஓட் பேங்க் வந்து கிரியேட் பண்ணுறதுல ரொம்ப சக்ஸஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் அதிமுக காரங்களே சொல்கிறாங்க. சவுத்தில் ஒரு அதிமுக ஒரு எம்எல்ஏ அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர் என்ன சொல்கிறாரு, திமுகவோட இந்த ஸ்கீம் ஓரலில் தேர்தல் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக ஒர்க் பண்ணுறாங்க சார், ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு வாக்காளரை கொண்டு வரணுன்ற முயற்சியில் வெற்றி பெற்றுவாங்க போல் இருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறார். எம்எல்ஏ, அதிமுக எம்எல்ஏவே சொல்கிறாரு, என்கிட்ட சொல்கிறார். இவ்வளவு சீரியஸாக அவங்க பண்ணுவாங்கன்னு நினைக்கவே இல்லை, இது ரொம்ப கிரவுண்ட் லெவலில் ரொம்ப தீவிரமாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அதாவது ஏனோ தானோன்னு ஒர்க் பண்ணாமல் ஒருத்தரை சேர்த்தாங்கன்னா அவர் உண்மையிலேயே சேர்ந்துருக்காரா இல்லையா நீங்கள் திமுக அறிவாலயத்துலேருந்து ஃபோன் பண்ணி ஓடிபி நம்பர் அனுப்பிச்சு அதை வெரிஃபை பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு போகிறாங்களா அவங்க. ஓடிபி நம்பர் அனுப்பிச்சு சேர்ந்தவொன்னே அவர்கிட்ட செல் நம்பரை வாங்கி செல் நம்பர் அறிவாலயத்துக்கு கொடுத்து அறிவாலயத்துக்கு ஒரு ஓடிபி நம்பர் வாங்கி அந்த ஓடிபி உங்களுக்கு அனுப்பிச்சு நீங்கள் சேர்ந்தீங்களாமா, நீங்கள் சேர்ந்தது உண்மை தானே, அவங்களை யாராவது வற்புறுத்தினாங்களான்னு எல்லாரையும் அவங்க சம்மதம் கேட்டு தான் சேர்க்குறாங்களாம். அது மாதிரி பக்காவாக அவங்க சேர்க்கும்போது அவன் ஒரு வாக்கு வங்கியாக உருவாரான்ல, அந்த ஆள் சம்மந்தப்பட்ட நபர் ஒரு வாக்கு வங்கியாக உருவாரார்ல. அது அதிமுக காரங்களே என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி திமுக ஒரு எஃபர்ட்ஸ் எடுக்கிறது வந்து ரொம்ப இதாக இருக்குது, பிரமிப்பாக இருக்குது அப்படின்றாங்க. அந்த மாதிரி அந்த அளவுக்கு கிரவுண்டில் வேலை செய்கிறாங்கன்றாங்க. எவ்வளோ தூரம் அவங்களுக்கு கை கொடுக்கும் நமக்கு தெரியாது. ஸோ ஆனால் பாயிண்ட் என்னென்னா வந்து 2வது இடத்துக்கு வந்து தாவேகாவுக்கும் அதிமுகவுக்குமான ஒரு போட்டி நடக்கும். அப்போ அதிமுக அதில் கொஞ்சம் ஓரளவுக்கு தாவேகாவோட பெட்டராக வரணும்னா அது ஓபிஎஸ் தினகரன் போன்றவர்களையே அரவணைத்து கொண்டு செஞ்சால் தான் முடியும். அது செய்யலைன்னா ஓபிஎஸ்க்கும் தினகரனுக்கும் ஓபிஎஸ் தனி கட்சி ஆரம்பித்து அவர் ஏதாவது ஒரு முடிவு எடுப்பார். அது போனாங்கன்னா அதிமுக வந்து எப்படி பார்லிமெண்ட் எலெக்ஷன் டெபாசிட்லாம் இழந்தாங்களோ அந்த மாதிரி பல தொகுதிகளில் டெபாசிட் இழப்பாங்க. கண்டிப்பாக சார், உங்களுடைய இந்த நேரத்திற்கும் வாய்ப்பிற்கும் நெஞ்சாதான். Q&Q Pharmacy. Services available: medicine, optical, diagnostics, audiology. Q&Q Pharmacy.